உடனே வருகிறேன் என்று சொன்னவன் ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வரவில்லை என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் கேட்டை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தாள். நேரம் ஆக ஆக அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அப்போது வெளியே ஒரு காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. சிவாதான் என்று நினைத்து அவந்திகா ஆசையோடு பார்த்தாள். ஆனால் அங்கே வந்தது சிவா இல்லை. அவளுடைய பழைய ஃப்ரெண்ட் மேகா தான் அங்கே வந்தாள். அவள் காரில் இருந்து இறங்கி திமிராக உள்ளே நடந்து வந்தாள். ஏய், என்னாச்சு? எதுக்கு வாசல்ல நிக்கிற? பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. வாட் ஹேப்பன் என்றார். அவந்திகா அமைதியாக இருக்க, சிவாவுக்காக வெயிட் பண்றியா என்று கேட்க, உடனே அவந்திகாவின் முகத்தில் ஒரு கொண்டாள். அப்போ நீ சிவாவுக்காக தான் வெயிட் பண்ற, கரெக்டா? நான் உனக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? அவன் வரமாட்டான் என்று சொல்ல அவந்திகா திடுக்கிட்டு அவளை முறைத்து பார்த்தார். என்ன முறைச்சு என்ன பண்றது? அது அவனோட நேச்சர். சிவா ஒரு பிளாக் கோப்ரா. ஏற்கனவே உன் அக்காவோட லைஃபை நாசமாக்கிட்டான். இப்போ உன் லைஃபையும் நாசமாக்க பாக்குறான். ஆனா நீ இன்னும் அவனையே நம்பிக்கிட்டு இருக்க. எழுதி வச்சுக்கோ, அவன் இனி இங்க வரவே மாட்டான் என்று சொல்ல அவந்திகாவுக்கு எரிச்சலாக இருந்தது. ஏற்கனவே அவள் சிவா வரவில்லையே என்று டென்ஷனில் இருந்தாள். போதா குறைக்கு இப்போது மேகாவும் நெகட்டிவாக சொல்ல அவந்திகா பொறுமையை இழந்து விட்டாள். உடனே அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் சிவா விஷயத்தில் அவள் டென்ஷனாக இருப்பதால் மேகாவின் வார்த்தைகளை இப்போதைக்கு இக்னோர் செய்வதுதான் கரெக்ட் என்று நினைத்து விட்டாள். அவள் பதில் சொல்லாமல் இருப்பதை பார்த்த மேகா போராகி வெளியேற தயாரானாள். உடனே அவந்திகா ஓடி வந்து அவளை தடுத்தாள். அவளுக்கு இப்போது வேறு சாய்ஸே இல்லை. வெட்கம் பார்க்காமல் மேகாவிடம் ஹெல்ப் கேட்கலாம் என்று நினைத்தவள், மேகா, சிவாவை காணும். ரொம்ப நேரமா அவனுக்காக வெயிட் பண்றேன். பட் அவன் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல மேகா. ரொம்ப பயமா இருக்கு என்று வருத்தத்தோடு சொன்னார். அதை கேட்ட மேகா சத்தமாக சிரித்தார். என்ன தப்பா நினைக்காத அவந்திகா, நீ ஒரு எமோஷனல் ஃபூல். உனக்கு இன்னுமா புரியல? அவன் ஓடி போயிட்டான். உன் அக்காவுக்கு என்ன செஞ்சானோ இப்ப அதே தான் உனக்கும் செஞ்சிருக்கான். அவனுக்கு பொண்ணுங்க உணர்ச்சிகளோட விளையாடுறதா ரொம்ப பிடிக்கும். நீயும் அவனோட வார்த்தையை நம்பி ஏமாந்து போயிருக்க என்று மேலும் அவளை தூண்டிவிட்டார். மேகாவின் வார்த்தைகளை கேட்டு அவந்திகாவுக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. போதும், நிறுத்து மேகா. உன்னை ஒரு ஆளா மதிச்சு உன்கிட்ட சொன்ன பாத்தியா? என்ன சொல்லணும்? எனக்கு என் சிவா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் நிச்சயமா என்ன ஏமாத்த மாட்டான் என்று சொல்ல, பொடி பைத்தியக்காரி, எதை வச்சு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற என்றால் மேகா, என் உள்ளுணர்வு சொல்லுது அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவனால வர முடியல என்றார். அப்புறம் உன் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உனக்கு அவன் மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்தா நீ போய் அவனுக்காக வெயிட் பண்ணு. அவன் பேரை சொல்லி பூஜை பண்ணு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ தலைகீழா நின்னாலும் அவன் நிச்சயமா திரும்பி வரமாட்டான். இதை சொல்லிவிட்டு மேகா தன்னுடைய காரை நோக்கி நகர்ந்தாள். இந்த முறை அவந்திகா அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. தனிமையும் கவலையும் அவளை ஆட்டி படைத்தது. நேரம் செல்ல செல்ல அவளுடைய டென்ஷனும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவள் ஸ்டெப்ஸில் அமர்ந்து வாசலை பார்த்து கொண்டிருந்தாள். சிவா, நீ எங்க இருக்க சிவா? ஏன் போனை மட்டும் எடுக்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன ஆச்சு என்று யோசிக்க அவள் கண்கள் ஈரமாக இருந்தது. அப்போது அங்கே ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டு அவந்திகா வாசலை பார்க்க, அங்கே திடீரென 20க்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் அவளுடைய பங்களாவுக்கு எதிரில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நின்றது. மேகா அங்கிருந்து இன்னும் வெளியே வரவில்லை. அவந்திகாவின் வீட்டிற்கு முன்னால் கார்கள் வரிசையாக வந்து நிற்பதை பார்த்த மேகா மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவந்திகாவுக்கு ஏனோ பயமாக இருந்தது. எல்லா கார்களின் கதவுகளும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டது. அதில் ஒரு காரிலிருந்து தர்மா குரூப்ஸின் எம்டி தினேஷ் கீழே இறங்கினார். பிளாக் டிரெஸ்ஸில் பல பாடிகார்ட் சூழ உள்ளே வந்தார். அவர் அவந்திகாவை நோக்கி வேகமாக வந்தார். லேசான புன்னகையோடு, மை பர்த்டே விஷஸ் அவந்திகா மேடம், நாங்க உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம், எங்க கூட வாங்க என்றார். திடீரென ஒருவர் இப்படி கேட்க அவந்திகா ஆடிவிட்டார். அவள் முகத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் தெரிந்தது. சிவா எங்க? அவன் ஓகே தானே என்று கேட்க தினேஷ் கான்பிடென்ட்டாக, சிவா சார் தான் உங்களை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பி வச்சார் மேடம். வாங்க மேடம், ப்ளீஸ் கம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு மிகப்பெரிய லக்ஸூரியஸ் காரை சுட்டி காட்டினார். அதன் கதவுகள் ஏற்கனவே திறந்திருந்தது. மேகா இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவளால் இதை நம்பவே முடியவில்லை. ஏற்கனவே அவந்திகாவின் மீது இருந்த பொறாமை இப்போது பல மடங்கு அதிகமாகிவிட்டது. இங்க என்ன நடக்குது? ஏன் அவந்திகா வீட்டுக்கு முன்னாடி இத்தனை கார்? இந்த சிவா யாரு? அவனுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை? எல்லாரும் சார் சார்னு சொல்றாங்க. திடீர்னு இவனுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை? எதுக்காக இத்தனை பேர் அவன் பேச்ச கேட்கறாங்க? How is it possible?
என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அவந்திகா காரில் அமர்ந்திருந்த மேகாவை பார்த்தார். அவள் கண்களில் வெற்றி புன்னகை தெரிந்தது. மேகாவால் அவந்திகாவின் கண்களை எதிர்கொள்ள முடியவில்லை. அவளுக்கு கில்ட்டாக இருந்தது. அவந்திகா காரில் ஏறிய பிறகு ரோட்டில் தூசி பறக்க எல்லா கார்களும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது. மேகா தனியாக இருந்தார். அவள் நம்பவே முடியாமல் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவள் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சிவா யாரு? எத்தனை முறை கேட்டாலும் விடை தெரியாத கேள்வியாகவே அது இருந்தது. மை காட், வாட்ஸ் ஹேப்பனிங்? இந்த பசில சால்வ் பண்ணலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இப்பவே அந்த பார்ட்டிக்கு போய் இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறேன் என்று நினைத்தவள் உடனடியாக தன்னுடைய காரை ஸ்டார்ட் செய்து அவந்திகாவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அவர்களுடைய கார் தர்மா குரூப்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அதே நேரம் ரோமியோவின் கார் தமிழ்நாட்டின் பார்டரை கடந்து வெகு தூரம் சென்று கொண்டிருந்தது. சிவாவுக்கு கான்ஷியஸ் திரும்பி இருந்தது. அவன் முகம் முழுவதுமாக மூடியிருந்தது. அதனால் அவன் காரை சுற்றி கேட்கும் சத்தத்தை கவனிக்க ஆரம்பித்தார். அந்த கார் எந்த டைரக்ஷனில் போகிறது, அது போகும் ரோடின் கண்டிஷன், சுற்றி கேட்கும் சத்தங்கள், இதையெல்லாம் சேர்த்து அவன் தன் மனதுக்குள் ஒரு மேப்பை உருவாக்கினார். அவர்கள் இப்போது மும்பையில் ஒரு கிராமத்தில் பாதையில் சென்று கொண்டிருந்தார்கள். ரோடில் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் போய்கொண்டிருந்தது. அதுவும் 10 அல்லது 12 நிமிடங்களுக்கு ஒருமுறைதான் அவர்களை கிராஸ் பண்ணி போனது. அது ஒரு ரிமோட் ஏரியா. கிட்னாப்பர்ஸ் அவர்களை ஏதாவது ஒரு காட்டு பகுதிக்கோ அல்லது ஒரு ஹில் ஏரியாவுக்கோ தான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்தது. காரின் வேகம் மெல்ல மெல்ல குறைந்து ஓரிடத்தில் நின்றது. சிவா உன்னிப்பாக கவனித்தார். என்னாச்சு சார், ஏன் நிறுத்திட்டீங்க என்று கேட்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த ஹோட்டல் ஏதாவது சாப்பிட்டு போலாம் என்றார். உடனே நாசர் சரக்கு பாட்டிலை எடுத்து ஒரு சிப் குடித்துவிட்டு, ரொம்ப சந்தோஷம், எனக்கும் பசி வயித்த கில்லுது சார் என்று சொல்ல, ரோமியோ எரிச்சலோடு, இடியட், வேலை முடிகிற வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்க, நாசர் கையில் இருந்த பாட்டிலை பார்த்துவிட்டு பின்னர் சிரித்துக்கொண்டே, இது ஒன்னும் சரக்கு இல்ல சார், மருந்து, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு தான் குடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காரில் இருந்து இறங்கினார். சிவா அவர்கள் பேசிக்கொள்வதை கவனமாக கேட்டார். கிட்னாப்பர்ஸ் காரை ஒரு ரோட்டு கடைக்கு பக்கத்தில் நிறுத்தி இருந்தார்கள். அதிலிருந்து வாசனை வந்து கொண்டிருந்தது. அதோடு காருக்கு பக்கத்தில் நின்று சிலர் சிகரெட் பிடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்தியில் பேசினார்கள். ஆனால் சிவாவால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஹோட்டலில் இருந்து வரும் வாசனை, அந்த இடத்தின் அமைதி, அவர்கள் பேசும் இந்தியன் ஆக்சென்ட், இதையெல்லாம் வைத்து சிவா எக்ஸாக்டாக இப்போது எங்கே இருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து விட்டார். ரோமியோவும் நாசரும் காரில் இருந்து இறங்கி சென்று விட்டார்கள். நாசர் கடைக்கு வெளியில் போடப்பட்டிருந்த ஒரு சேரில் அமர்ந்து கொண்டார். ரோமியோ ஃபேஸ் வாஷ் பண்ண சிறிது தூரம் தள்ளி சென்று விட்டார். இப்போது சிவாவும் ஷரத்தும் மட்டும்தான் காரில் இருந்தார்கள். காரில் சன்கிளாஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததால் உள்ளே சிவாவும் ஷரத்தும் இருப்பது யாருக்கும் தெரியவில்லை. ஷரத்துக்கு சுயநினைவு திரும்ப ஆரம்பித்தது. இருமியபடி அவர் தண்ணீர் கேட்க ஆரம்பித்தார். தண்ணி, தண்ணி, எனக்கு யாராவது தண்ணி கொடுங்க என்று சொல்ல, சிவா மெல்லிய குரலில், கேப்டன் சார், ஆர் யூ ஓகே என்று கேட்டார். மேஜர், மேஜர், நீங்க எப்படி இருக்கீங்க மேஜர்? யார் இவங்க? எதுக்காக நம்மளை கிட்னாப் பண்ணியிருக்காங்க என்று கேட்க, பயப்படாதீங்க சார், இவங்க யாருன்னு எனக்கும் தெரியல, பட் நாம எங்க இருக்கோம் தெரியுமா? மும்பையில் இருக்கோம். உங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இங்க தான், ஞாபகம் இருக்கா என்றார். உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க ஃபேஸை க்ளோஸ் பண்ணலையா என்று கேட்க, அதை எப்படி க்ளோஸ் பண்ணாம இருப்பாங்க கேப்டன்? எனக்கும் கண்ணை கட்டி தான் வச்சிருக்காங்க, பட் என்னோட மூக்கும் காதும் இன்னும் திறந்தே தானே இருக்கு, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் என்று ஹியூமரஸாக பதில் சொன்னார். அவனிடம் எந்த பயமும் இல்லை. எப்படியும் இந்த சிச்சுவேஷனில் இருந்து எஸ்கேப் ஆக முடியும் என்ற நம்பிக்கை அவன் குரலில் தெரிந்தது. அப்போது ரோட்டு கடைக்காரரின் சத்தம் கேட்டது. அவர் நாசரிடம், வாங்க சாப், क्या चाहिए என்றார். நாசர் மிகவும் ஸ்டைலாக, ட்ரஃபிள், லாப்ஸ்டர் தெர்மிடோர், சாஃபில் அண்ட் எஸ் ஃபார் டெசர்ட் பிரிங் கிரெபே சூட்டே அண்ட் செரி ஜூப்ளி என்று சொல்ல, நாசர் சொன்ன பெயர்களை கேட்டவுடன் கடைக்காரர் குழப்பத்தோடு தலையை சொரிய, உடனே நாசர் புன்னகையோடு, யோர் ஹோட்டல் ஸ்பெஷல் ஃபுட், கோ அண்ட் டேக் 2 plates என்றார். கடைக்காரர் நாசரை ஆச்சரியத்தோடு பார்த்தார். நாசரின் பர்சனாலிட்டியும் அவருடைய வார்த்தைகளும் அவனை ஆச்சரியப்படுத்தியது. எதுவும் சொல்லாமல் அவரை பார்த்து கொண்டே அவர் கேட்டதை கொண்டு வருவதற்காக அவன் உள்ளே சென்று விட்டார். காருக்குள் ஷரத் சிவாவிடம், மேஜர், ஐம் சாரி மேஜர், இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் அவங்கள நம்பிட்டேன்,
என்னாலதான் நீங்களும் இப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க என்று சொல்ல, நோ கேப்டன், இது சாரி சொல்ல வேண்டிய டைம் இல்ல. நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க மயக்கத்துல இருக்க மாதிரியே நடிங்க என்றான். ஓகே மேஜர் என்று சொல்லிவிட்டு ஷரத் மயக்கத்தில் இருப்பது போல சாய்ந்து கொண்டார். சிறிது நேரத்தில் காரில் அசைவு தெரிய உடனே இருவரும் அமைதியாகி விட்டார்கள். ரோமியோவும் நாசரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே ஏறினார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.